ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ் யுவர் நாலேஜ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11th பயோசுவாலஜி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம் அண்ட் ஆல்ரெடி 3 பார்ட் நம்ம பார்த்துட்டோம் அண்ட் இது 4th பார்ட். அண்ட் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸிஃபிகேஷன் எந்த மாதிரி பண்ணுறாங்க சயின்டிஸ்ட் எல்லாம், ஸோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு எதுக்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம் இல்லையா இது வரைக்கும். அண்ட் இதில் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணது யார் அண்ட் எந்த மாதிரி டொமைனை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 domain classification was proposed by Carl Lewis 1977 and his co-workers. ஸோ இந்த 3 domain of life ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லூயிஸ். ஸோ 1977 எல்லாமே 19th century தான் இல்லையா? ஸோ அவரும் அவரோட கோவர்க்கர்ஸும் சேர்ந்து இந்த 3 domains of life ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. They classified organisms based on the differences in 16S rRNA genes. அதாவது இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ மாடலை வச்சு. ஓகேங்களா? 16S rRNA ஜீன்ஸை வச்சு தான், அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The 3 domain system as the taxon domain higher than the kingdom. ஸோ taxons நம்ம பார்த்துருப்போம், அதாவது ஸ்பீசஸ், ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி, கிளாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபைனலாக டாப் மோஸ்ட் இதில் இருக்கக்கூடியது கிங்டம். ஸோ அந்த கிங்டம்க்கும் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் இந்த டொமைன். ஓகேங்களா? ஸோ லேட்டராக அந்த ஸ்பீசஸ், ஜீனஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? Next, this system emphasizes the separation of prokaryotes into 2 domains, bacteria and archaea, and all the eukaryotes are placed in the domain eukarya. அதாவது இந்த டொமைன் 3 டொமைனாக பிரியுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஓகேவா? இந்த ஆர்க்கியாவும் பாக்டீரியாவும் ப்ரோகேரியோட்ஸில் இன்க்ளூட் ஆகும் அண்ட் யூகேரியாங்கிறது யூகேரியோட்ஸில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? அதாவது டொமைன் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸை வச்சு ப்ரோகேரியோட்ஸுக்கு கீழே ஆர்க்கியா அண்ட் பாக்டீரியா வருது அண்ட் யூகேரியோட்ஸுக்கு கீழே யூகேரியா வருது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, டொமைன்ஸை ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ். சரியா? இந்த ப்ரோகேரியோட்ஸுக்கு கீழே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஆர்க்கியா. இந்த யூகேரியோட்ஸுக்கு கீழே யூகேரியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சுருக்காங்க. யார்? கார்ல் லூயிஸ். நெக்ஸ்ட், ஆர்க்கியா அப்பியர்ஸ் டு ஹாவ் மோர் இன் காமன் வித் யூகேரியா தேன் த பாக்டீரியா. ஸோ ஆர்க்கியா அப்படிங்கிறது ப்ரோகேரியோட்ஸில் வச்சாலும் அது மோஸ்ட்டாக யூகேரியாவில் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது அதோட கேரக்டர்ஸ் வைப்பாங்க இல்லையா? அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரோகேரியோட்ஸுக்கு கீழே தான் ஆர்க்கியா அண்ட் பாக்டீரியா இருக்குது. பட் பாக்டீரியாவுக்கும் ஆர்க்கியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்குது. அந்த சிமிலாரிட்டிஸ் ஆர்க்கியாவுக்கும் யூகேரியாவுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ சில டிஃப்ரென்சஸ் அந்த மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் அதை ப்ரோகேரியோட்ஸில் தான் வச்சுருக்காங்க டியூ டு சம் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். அதாவது சிங்கிள் செல் இதை வச்சு ஒரே ப்ரோகேரியோட்ஸில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்க்கியா டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா இன் செல் வால் கம்போசிஷன் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகேரியோட்ஸ் இன் மெம்ப்ரெயின் கம்போசிஷன் அண்ட் ஆர்என்ஏ டைப்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸை வச்சு தான் பிரிச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதை வச்சு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆர்க்கியாவையும் யூகேரியாவையும் எடுக்கும்போது அந்த ஆர்என்ஏ டைப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெம்ப்ரெயின் கம்போசிஷன்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அதே போல் ஆர்க்கியாவுக்கும் பாக்டீரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்க்கியாவுக்கும் பாக்டீரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால் கம்போசிஷன்.
ஓகேங்களா. பட் இந்த டொமைன்ஸை பிரிக்கிறதுக்கு மெயின் ரூலாக எது எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இன் 16S rRNA ஜீன் இல்லையா. ஸோ அது மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஆர்கியாவை வந்து ப்ரொகாரியோட்ஸ்லேயே அதாவது பாக்டீரியா கூடவே போட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இது வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3 டொமைன்ஸ் கார்ல் லூயிஸ் 1977 பிரித்தது. எத்தனை வகையாக பிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டொமைன் ஆர்கியா. ஓகேங்களா. This domain includes single-celled organisms, the prokaryotes, which have the ability to grow in extreme conditions like volcano vents, hot springs, and polar ice caps, hence are also called as எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான க்ரியேச்சர்ஸ் எல்லாம் இடத்துல வந்து காட் கொடுத்துருக்காரு. இது பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டொமைன் ஆர்கியா அப்படிங்கிறது எங்கே வேணுமோ வாழும். அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய இடம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வால்கனோ ரீஜன்ஸில் வால்கனோ எரப்ஷன்ஸ் நடக்கும் போதெல்லாம் அதிலிருந்து வெளியில் வரக்கூடியது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா. மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட். ஸோ அதை விட அதிகமாக இருக்கும். அதே போல் போலார் ரீஜியன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த 0 டிகிரியை விட மைனஸில் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஜியன்ஸில் கூட இந்த டொமைன் ஆர்கியா வந்து சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த டொமைன் ஆர்கியாவை என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். நெக்ஸ்ட், they are capable of synthesizing their food without sunlight and oxygen by utilizing hydrogen sulfide and other chemicals from the volcanic vents. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். பட் அங்கே வந்து கரெக்டான சன்லைட் கிடைக்காது இல்லையா. இப்போ போலார் ரீஜன்ஸாக இருக்கட்டும் அண்ட் வால்கானிக் இதுவாக இருக்கட்டும், சில இடத்துல வந்து அந்த சன்லைட் கிடைக்காது. ஆனால் அந்த சன்லைட் இல்லாமலே தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். அதோட ஃபுட்டை அதுவாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும். எப்படி சன்லைட்டும் ஆக்சிஜனும் இல்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிற கெமிக்கலை அப்சர்வ் பண்ணிக்கும், எடுத்துக்கும். அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் வால்கனோ வென்ஸ், வால்கனோ எரப்ஷனில் வெளியில் வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை வச்சும் ஹைட்ரஜன் சல்ஃபைடை வச்சும் அதோட ஃபுட்டை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், சம் ஆஃப் தம் ப்ரொடியூஸ்ட் மீத்தேன். ஃபியூ லிவ் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ். ஆனால் சில இது வந்து மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுமா. அதாவது சில ஆர்கியா வந்து மீத்தேனையும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெத்தனோஜென்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஃபியூ லிவ் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ்லேயும் வளர்க்கும். சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா, நம்ம சி, ஓஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல. ஸோ அதை வந்து ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அசிடிக் என்விரான்மெண்ட்லேயும் வளரக்கூடியது அண்ட் தெர்மோ அசிரோஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. which thrive in acidic environments and at high temperature. இந்த மாதிரி வகையான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் எல்லாம் வளரக்கூடியது தான் ஆர்கியா. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமைன் பாக்டீரியாவுக்கு போகலாம். ஸோ டொமைன் பாக்டீரியாவில் இதுவும் வந்து ப்ரொகாரியோட்டிக் தான். பாக்டீரியா ஆர் ப்ரொகாரியோட்டிக், their cells have no definite nucleus and DNA exists as a circular chromosomes and do not have histones associated with it. They do not possess membrane-bound organelles except for ribosome 70S type. ஸோ இந்த பாக்டீரியாவும் வந்து ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். இந்த பாக்டீரியாவில் வந்து ஒரு டெஃபினிட் நியூக்ளியஸ் கிடையாது அண்ட் டிஎன்ஏ எக்ஸிஸ்ட். டிஎன்ஏ வந்து ஒரு சர்க்குலர் குரோமோசோமாக தான், ஒரு சர்க்குலர் குரோமோசோமில் தான் இருக்கும். அதாவது அதோட ஷேப் வந்து சர்க்குலரில் இருக்குது. அண்ட் do not have histones associated with it. ஹிஸ்டோன்ஸ்னால் ஒரு பேசிக் ப்ரோட்டீன். ஓகேங்களா. ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமில் எல்லாமே ஹிஸ்டோன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், குரோமேட்டினில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அண்ட் அந்த ஹிஸ்டோன்ஸ் வந்து இதில் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா they do not possess membrane bound organelles except for ribosome 70S டைப். ஸோ அந்த 70S ரிபோசம் டைப்பை தவிர்த்து வேறு எதுலேயுமே மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது. அதாவது ஒவ்வொரு ஆர்கனல்ஸை சுற்றி மெம்ப்ரெயின் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Many are decomposers, some are photosynthesizers and few cause diseases. ஸோ பாக்டீரியால் நல்லாவே தெரியும் நிறைய பாக்டீரியல் டிசீசஸ் வரும் இல்லையா. ஸோ அதுலேருந்தே தெரியும் டிசீஸ் காசிங் பாக்டீரியா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீகம்போசர்ஸ்க்கும் யூஸ் ஆகுது சில பாக்டீரியா. அண்ட் அடுத்து ஃபோட்டோசிந்தசைஸ்க்கும், அதாவது ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் இல்லையா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா. ஸோ அதுக்கும் சில பாக்டீரியா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம பார்த்திங்கன்னா பாக்டீரியா வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது. ஓகேங்களா. There are beneficial probiotic bacteria and harmful pathogenic bacteria which are diversely populated. Next, அடுத்து பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா பார்த்துக்கோங்க. சைனோபாக்டீரியா அப்படின்னா என்ன? சைனோபாக்டீரியா ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஓகேங்களா. ஒரு ஆல்கே டைப் பாக்டீரியா தான் ப்ளூ க்ரீனில் இருக்கும். விச் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். இது வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. These had played a key role in the changes of atmospheric oxygen levels from anaerobic to aerobic during the early geological periods. ஸோ முன்னாடி உள்ள பண்ண ஆராய்ச்சி அந்த இதில் வந்து ஜியாலஜிக்கல் பீரியட்ஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோபிக்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஏரோபிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், anaerobicனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆனரோபிக்லேருந்து ஏரோபிக்காக மாற்றுறதுக்கு இந்த பாக்டீரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் these had played a key role in the changes of atmospheric oxygen levels. ஸோ atmospheric oxygen levelsல வந்து ஆனரோபிக்லேருந்து ஏரோபிக்காக மாற்றக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா, பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா. ஓகே. ஸோ that's all about domain bacteria. Next பார்த்தீங்க அப்படின்னா domain eukarya இருக்குது. அதாவது eukaryotes are animals which have true nucleus. ஸோ இதில் வந்து அப்படியே பாக்டீரியாவுக்கு ஆப்போசிட் இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் and membrane bound organelles-உம் இருக்குது. DNA in the nucleus is arranged as a linear chromosome with histone proteins, ribosomes of 80S type in the cytosol and 70S type in the chloroplast and mitochondria. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்குது, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது, அண்ட் இந்த டிஎன்ஏ வந்து லீனியர் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா. லீனியர் குரோமோசோமாக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிபோசோம் 80S டைப் இருக்குது. அது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசோலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 70S டைப்பும் இருக்குது ரிபோசத்தில். அது வந்து குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் நீங்கள் 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. ஸோ சைட்டோசோல் அப்படிங்கிறது என்னென்னா அதே போல் தான், குளோரோபிளாஸ்ட் போல் தான், பட் அது வந்து ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேங்களா. சைட்டோசோல். ஸோ இதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இன் திஸ் டொமைன் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம்ஸ். ஸோ இந்த டொமைனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிங்டம்க்கு கீழே கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கிங்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம கிங்டம்ஸ் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. 3 டொமைன்ஸ் பார்த்தோம். டொமைன் ஆர்க்கியா, டொமைன் பாக்டீரியா அண்ட் டொமைன் யூகேரியா. டொமைன் ஆர்க்கியா வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வளரக்கூடியது. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து அதோட ஃபுட்டை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், பட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் ஆக்சிஜன். ஸோ அது எதெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் வால்கனோவென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மீத்தேன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட்டி என்விரான்மெண்ட்லேயும் வளரக்கூடியது. ஸோ வந்து ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசிடிக் என்விரான்மெண்ட்லேயும் வளரக்கூடியது. ஸோ இதை வந்து தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து டொமைன் ஆர்க்கியா. டொமைன் பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து ப்ரொகாரியோட்டிக் தான், பட் நியூக்ளியஸ் கிடையாது, அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது, ஹிஸ்டோன்ஸ் இருக்காது. அதுக்கு 70S டைப்பை தவிர்த்து, ரிபோசம் 70S டைப்பை தவிர்த்து வேறு எதுலேயுமே மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. ஓகேங்களா.
ஸோ அதோட செல் வாலில் வந்து பெப்டிடோகிளைகான்ஸ் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் நிறைய பாக்டீரியா வந்து டிகம்போசஸாக இருக்கும், ஃபோட்டோசிந்தசைசஸாக இருக்கும், அண்ட் டிசீஸ் காசிங் பாக்டீரியாவும் இருக்குது. ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஒன்று, ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஒன்று. இந்த மாதிரி 2 பாக்டீரியாவை பிரிக்கலாம். அண்ட் ஒன்று முக்கியமான ஒரு பாக்டீரியா இருக்குது, யாருன்னு பார்த்திங்கன்னா சைனோ பாக்டீரியா. ஸோ இவங்க வந்து இட் இஸ் அ ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஓகேங்களா, இது வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சைனோ பாக்டீரியாவுக்கு அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவலையே மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது ஆனரோபிக்லேருந்து ஏரோபிக்காக மாற்றக்கூடிய தன்மை வந்து சைனோ பாக்டீரியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டொமைன் யூகேரியா. டொமைன் யூகேரியானா அப்படியே ஆப்போசிட் டு டொமைன் பாக்டீரியா இல்லையா. ஸோ டொமைன் யூகேரியாவில் வந்து டெஃபினிட் நியூக்ளியஸ் இருக்கும், மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், அண்ட் ஹிஸ்டோன்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும். இதோட குரோமோசோம் வந்து லீனியர் குரோமோசோமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிபோசோம் 80S டைப் வந்து சைட்டோசோலில் இருக்கும், 70S டைப் வந்து குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். In 1987, Cavalier-Smith revised the 6 kingdom system to 7 kingdom system. So 1987ல Cavalier-Smith வந்து 7 kingdom classification கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 4லேருந்து 5லேருந்து 6லேருந்து 7ல ஃபைனலாக 7க்கு வந்துச்சு இல்லையா. ஸோ 6லேருந்து 7ஆக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cavalier-Smith. The concept of super kingdom was introduced and revised to 7 kingdom classification. ஸோ இதில் ஒரு புது டாபிக் கொண்டு வராங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங்டம். ஓகேங்களா. ஸோ அந்த சூப்பர் கிங்டத்துக்கு கீழே அந்த 7 கிங்டம்ஸையும் கொண்டு வராங்க. ஓகேங்களா, 2 சூப்பர் கிங்டம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டா அண்ட் யூகேரியோட்டா. ஓகேங்களா, அதாவது சூப்பர் கிங்டம்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன சூப்பர் கிங்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டா அண்ட் யூகேரியோட்டா. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து 7 கிங்டம்ஸ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, யூபாக்டீரியா, ஆர்கியா பாக்டீரியா, புரோட்டோசோயா, குரோமெஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. இதான் வந்து 7 கிங்டம்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ப்ரோகேரியோட்டுக்கும் யூகேரியோட்டுக்கும் கீழே அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரோகேரியோட்டில் 2 இது இருக்குது, யூபாக்டீரியா அண்ட் ஆர்கியா பாக்டீரியா. ஓகேவா, இது ரெண்டும் ப்ரோகேரியோட்டிக் கீழே கொண்டு வந்திருக்காங்க. யூகேரியோட்டிக்கு கீழே புரோட்டோசோயா, குரோமெஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ இந்த 5ஐயும் வந்து யூகேரியோட்டிக் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா. அதாவது சூப்பர் கிங்டம்ஸ் வந்து 2 இருக்குது இல்லையா, ப்ரோகேரியோட் அண்ட் யூகேரியோட். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோகேரியோட் வந்து 2ஆக பிரியுது, யூபாக்டீரியா, ஆர்கியா பாக்டீரியா. இந்த யூகேரியோட் வந்து 5ஆக பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டோசோயா, செகண்ட் ஒன் குரோமெஸ்டா, தேர்ட் ஒன் இஸ் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் இஸ் பிளான்டே அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் அனிமேலியா. டோட்டலி 7 கிங்டம்ஸ், இங்கே 2 சூப்பர் கிங்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ 3 டொமைன்ஸ் வந்து பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகேரியானி பிரியும். அண்ட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. நெக்ஸ்ட் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. Next 7 kingdom classification is Eubacteria, Archaebacteria, Protozoa, Chromesta, Fungi, Plantae and Animalia. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா. அண்ட் 3 டொமைன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி பார்த்து பார்ப்போம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பீசஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், பைலம், கிங்டம் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாமென்க்ளேச்சர் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடு வந்து இந்த சாப்டர் ஓவர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் தான். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறது உங்களோட பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு தான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தரோ பண்ணிக்கணும். ஸ்பீசஸ்னால் என்ன, அதாவது இப்போ ஆர்கியா பாக்டீரியா,
ஆர்க்கியா பாக்டீரியானா என்ன, தென் யூகேரியோட்டிக்னா என்ன, இது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிங்டம்ஸ் இருக்குது, எத்தனை சூப்பர் கிங்டம்ஸ் இருக்குது, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வாட் இஸ் டாக்ஸானமி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கான்செப்ட்ஸில் எல்லாமே தரவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வரும்போது ஐயோ அது ஸ்பீசிஸ்னால் என்ன, டாக்ஸானமினா என்ன, கிளாஸிஃபிகேஷன் எதுக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? யூ ஷுட் பி தரவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching.